எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் யாருக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்கிற லைக் பிஎஃப்ஏஸ், பேட்டா அண்ட் அனிமல் வெல்ஃபேர் என்ஜிஓஸ், பிராண்டை க்ரியேட் பண்ணிட்டு இருக்க பிராண்ட் பீப்புள் லைக் என்ன சொல்கிறது, படவா கோபி அண்ணா, ஆக்ட்ரஸ் அம்னோக்கா அண்ட் நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஹூ காட் சடன்லி ஆக்டிவேட்டட் ரீசெண்ட்லி, இவங்களுக்காகலாம் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக என் பேர் வந்து ஆர்த்தி, என்னோடய குழந்தை பேர் வந்து யாழினி, அவளுக்கு வந்து 7 வயசு ஆகுது. அவள் வந்து என்ன ஆச்சுன்னா, ஸ்டே டாகால் அட்டாக் பண்ண ஒரு குழந்தை. அவர் போன ஜூலை பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி காலையில் என் குழந்தை வந்து வேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் கூடவே தான் நாங்கள் இருந்தோம் எல்லாருமே. அதாவது எனக்கும் என் குழந்தைக்கான ஒரு இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான். எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து எல்கேஜி படிக்கிறான். 2 பேரும் ஈவன் ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ 2 பேரும் விளையாடிட்டே ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. எந்த இடத்துல அந்த பஸ்ஸு வந்து அவங்களை பிக்கப் பண்ணுதோ அந்த இடத்துல நடந்து போகும்போது எங்கேருந்தோ வந்து ஒரு டாக் வந்து என் குழந்தைய வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, எங்களோடது நிறைய ஃப்ளாட்ஸ் அண்ட் வில்லாஸ் இருக்கிற ஒரு கேம்பஸ். பார்த்தீங்கன்னா என் குழந்தை அங்கே வந்து நிற்கவும் அந்த டாக் எங்கேருந்து வந்துச்சுன்னு கூட எங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. எங்கள் வந்து ஒரு வேகமாக வந்து என் குழந்தைய வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு காலில் கடிச்சிது அண்ட் வந்து அவள் காலில் எட்டி உதைக்க ஆரம்பித்தோன்னே இமீடியட்டாக அது வந்து ஃபேஸில் வந்து பிடிச்சி பைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த 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 இடத்துலேருந்து நான் ஓடி போயிட்டு என் குழந்தைய தூக்கிறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரும் வந்து என் குழந்தைய தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவும் அந்த நாய் வந்து என் குழந்தைய விடவே இல்லை. எல்லோரும் அந்த நாயை விரட்டி அதுக்கப்புறமா என் குழந்தைய தூக்குனாங்க. என் குழந்தையோட கன்னத்தில், கையில், காலில் ஃபுல்லாக வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு 10 செகண்ட் வந்து எனக்கு வந்து என்ன என்னோடய மனநிலைமையும் என்னால் ஜட்ஜே பண்ண முடியல. நான் அடுத்து என்ன பண்ணணுன்ற ஒரு இதுக்கே வந்து நான் ப்ரிப்பேர் ஆகாத மாதிரி ஒரு மனநிலையில் தான் நான் இருந்தேன். அழ ஆரம்பிச்சிட்டேன். என் குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு. என்னோட நெய்பர் தான், நீங்கள் வாங்க மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு, நாங்கள் இருக்கிறது வந்து ஐயப்பாக்கம் ஏரியாவில், அம்பத்தூர் ஐயப்பாக்கம், சென்னை 77 பக்கத்தில் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாமே கேட்ட முதல் கேள்வி, இது நாய் தான் கடிச்சதா, இவ்வளோ மோசமான ஒரு இதில் வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க குழந்தைய அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு பதில் சொல்லவும் முடியல. அவங்க வந்து அது கீறிச்சா கடிச்சிச்சான்னு கேட்டோன்னே கடிச்சிச்சு அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் குழந்தை வந்து பலியால் துடித்தது ஒரு அம்மாவால் என்னால் வந்து அந்த இடத்துல வந்து விவரிக்க முடியாது. ஏன்னா அந்த நிலமையில நான் அப்பவும் இல்லை, எனக்கு அது இப்போவும் சொல்லும் போதே நான் வந்து அந்த சூழ்நிலையில் இல்லை. ஸோ என்னோடய குழந்தை ஸ்கூலுக்கு போகிற குழந்தை ஈவன் என்னங்க தப்பு பண்ணுச்சு, என் குழந்தை அந்த இடத்துல அவள் ஒன்றுமே பண்ணலை, அவள் சைலண்ட்டாக அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தா. எங்கேருந்தோ வந்து ஒரு ஸ்டே டாகு, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு அந்த கேம்பஸ்குள்ளே ஒரு 30லேருந்து ஒரு 35 ஸ்டே டாக்ஸ் இருக்குங்க உள்ள. நாங்கள் வந்து எங்களோட அசோசியேஷன் கிட்டேயே அதை வந்து நாங்கள் சொன்னோம். ஸோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி போயிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 7 days வந்து நாங்கள் என் குழந்தை வச்சுருந்தோம் ஹாஸ்பிட்டலில். 2 நாள் ஐசியூ அனஸ்தீஷியா கொடுத்து தான் ஃபேஸு, கால் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. என் குழந்தைக்கு எதுக்குங்க இந்த நிலைமை, என் குழந்தை என்ன பாவம் பண்ணால், என் குழந்தை என்ன தப்பு பண்ணால், நீங்கள் ஸோ கால்டு டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்கிற எல்லாருக்கிட்டையுமே கேட்குற முதல் கேள்வி இதுதாங்க. என் குழந்தை எந்த தப்புமே பண்ணலைங்க, என் குழந்தை எங்கே பாதிக்கப்படணும், இதுக்கா யார்கிட்டையாவது இந்த கேள்விக்கு பதில் இருக்கான்னு சொல்லுங்கள். அவள் டான்ஸ் கிளாஸ் போவா, டியூஷன் போவா, நார்மல் டியூஷன் போவா, ஹிந்தி டியூஷன் போவா, ஸ்கூல் போயிட்டு வருவாள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் என் குழந்தை வீட்டில் தாங்க இருந்தான். அந்த ட்ராமாலேருந்து இன்னுமே என் குழந்தை வந்து வெளியவே வரல. அவளுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி அவளை கூப்பிட்டு வந்து வீட்டில் தான் நாங்கள் வச்சுருக்கோமே தவிர, டாக்டர் சொல்லியிருக்காங்க 3 months இஸ் க்ரூஷியல் ஃபார் ஹர்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் நீங்கள் குழந்தைக்கு நடக்கணும்? அப்போ இதுக்காக நான் கேட்க தானே நான் செய்வேன். நீங்கள் டாக் லவ்வர்ஸ், எனக்கு வந்து டாக் மேலே இது இருக்குது, அது என்னோடய குழந்தைன்னு சொல்கிறீங்க. என் குழந்தை தப்பு. என் குழந்தை பார்த்திங்கன்னா 7 நாள் அந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து அவளை அட்மிட் பண்ணி தாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 days ஐசியூலையும். அவளுக்கு வந்து ஃபேஸு, கால் இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோங்க. ஆல்மோஸ்ட் 10 to 12 ஸ்டிச்சஸ். அவளுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே அனஸ்தீஷியாவில் கொடுத்து ஊட்டியில் வச்சு தாங்க பண்ணேன் என் குழந்தைக்கு. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இதை நான் இங்கே சொல்லக்கூடாது, பட் உங்கள்கிட்ட ஒரு சொல்கிற ஒரு இது வந்து என் குழந்தைக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். அண்ட் அவள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாரமாகவே
ஒரு 3-4 நாள் வந்து சரியாகவே தூங்கலை. அந்த ட்ராமா அதுலேருந்து வெளியே வரல. குழந்தைக்கு நாங்கள் செடேஷன் கொடுத்து தூங்க வச்சுருக்கோம். என்ன காரணங்க என் குழந்தைக்கு நான் செடேஷன் கொடுத்து தூங்க வைக்கிற அளவுக்கு என் குழந்தை என்னங்க தப்பு பண்ணா, என்னங்க பாவம் பண்ணா? நான் என்னோடய 7 வயசு குழந்தைக்கு நான் செடேஷன் கொடுத்து என் குழந்தைய தூங்க வைக்கணும்? ஒரு நாள் நைட்டு நானும் தூங்கலைங்க. 7 நாள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் அவளை ஹாஸ்பிட்டலில் வச்சோம். அண்ட் பார்த்திங்கன்னா எங்களோட அசோசியேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 650 வீடு இருக்குங்க. அதில் ஒரு 20லேருந்து ஒரு 30 பேர் வரைக்கும் டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. இன்ஃபேக்ட் நான் அந்த டாக் கடித்த டாகையே நான் வந்து கேட்குறேன், இது யார் வந்து இதுக்கு ஃபீட் பண்ணுறா, இந்த டாகுக்கு யார் வந்து ஸோ கால்டு டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு வரீங்கன்னு கேட்டால் ஒருத்தருமே வரல. அந்த 7 நாளுமே என் குழந்தைய பார்க்குறதுக்காக அந்த ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 600 வீட்டிலேருந்து அந்த 600 பேர் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து என் குழந்தைய பார்த்தாங்கங்க. அந்த ஒரு 30 பேரை தவிர. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீலிங் என்னென்னா நாய் கடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தை மேலே ஒரு நாய்க்கு காட்டுற ஒரு கருணை ஏன் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு இந்த கருணையை கொடுக்க மாட்டேறீங்க? எல்லாரும் என் குழந்தை நாய் என்னோட குழந்தை அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த குழந்தை நீங்கள் வந்து என் குழந்தைய வந்து நான் தப்பு பண்ணிச்சுன்னா என் குழந்தைய நான் சொல்லுவேங்க, இது தப்பு, இது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ அது ஒரு 5 இருவில் ஒரு ஜீவன், அவ்வளோதாங்க. அதுக்கு குழந்தையும் நாயும் சேர்த்து எந்த விதத்தில் நீங்கள் ஒப்பிடுறீங்கன்றது இன்னமும் எனக்கு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த கேள்வியை கேட்குறேன். அண்ட் நான் இப்போ ஏழை மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க எங்ககிட்ட இருந்தது, நாங்கள் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணி என் குழந்தைய நான் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேங்க. இந்த டாக்டர் சொல்கிற ஒரு வார்த்தையும் பார்த்தா அது இன்னுமே என்னோடய ஆழ்மனசு உறுத்திக்கிட்டே தாங்க இருக்குது. இன்னும் 3 months கம்ப்ளீட் ஆகலை. பட் எனக்கு அது இன்னமும் எனக்கு அது ஒரு இடத்துலையும் அந்த ஸ்டைக் ஆகிட்டே இருக்குது. ஒரு இடத்துல இந்த டாக்டர் சொன்னது வந்து காதில் கேட்டுகிட்டே தாங்க இருக்குது. இப்போது டாக் கடிச்சிருச்சுன்னா நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க, டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, ஏன் அதோட ஓனர்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க? எல்லாம் டிசவுன் பண்ணிவிட்டு அப்படி இல்லை கடிச்சிடுச்சா அப்போனா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என் பின்னாடி போகிறீங்க. அதுக்கப்புறம் சொல்கிறீங்க நான் வந்து டாக் லவ்வர்ஸு. நீங்கள் இங்கே பேசுகிறவங்க யாருமே டாகோட லவ்வர்ஸாகவே எனக்கு தெரியவே இல்லைங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஹியூமனிட்டி இல்லாமல் தான் நீங்கள் பேசுங்க. அதாவது நானும் பேசணும், நானும் நாய்க்காக நிற்பேன் அப்படின்னு தான் சொல்கிறீங்க தவிர நாயோட இதுவே உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. உங்களால் ஒரு குழந்தையோட ஒரு ஹியூமனிட்டி நீங்கள் எங்கேருந்து புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட எல்லாருக்கிட்டும் கேட்குற பெரிய கொஸ்டினும் அதுதாங்க. என் பொண்ணு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக என் பொண்ணு வந்து லீவ் போட்டு நான் வீட்டில் உட்காந்து அவளை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் அவள் ரீசெண்டாக தான் கொஞ்சம் நாளாக தான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. நீங்கள் எத்தனை இதே மாதிரி தான் நிறைய ஏழை மக்கள் ரோட்டில் நடந்து போகிறவங்க அவங்க வந்து பாரபட்சமே பார்க்காம தான் நாய் வந்து எல்லோரும் கடிக்குது. நீங்கள் சொல்கிற ஒரு கருணையை நாய் மேலே வைக்கிற ஒரு கருணையையும் ஒரு குழந்தை மேலே வைக்க மாட்டேறீங்க. எவ்வளோ ஏழை குழந்தைங்க எவ்வளோரையும் கடிச்சிருக்குல்ல, நீங்களாம் ஏன் அவங்கள போயிட்டு பார்க்க மாட்டேறீங்க? ஒரு மனிதாபிமான அடிப்படை கூட அந்த இடத்துல உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சா? என்னோட கேள்வி இதுதான். போயிட்டு ஈவன் அந்த குழந்தைக்கு நீங்கள் உதவி பண்ணலன்னா கூட பரவாயில்ல, உங்கள் குழந்தைய உங்களோட கருணையை அந்த குழந்தை மேலே காட்ட மாட்டேறீங்க. இது வந்து நான் வந்து ஒரு ஹியூமனிட்டியாக கேட்குற கொஸ்டின் இது. எவ்வளவோ என்ஜிஓஸ் இருக்கீங்க, டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, எல்லாருமே அந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் எடுத்துக்க மாட்டேறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு டாக் லவ் அப்படி இருங்க, அப்போ வந்து நாங்கள் ஃபீட் பண்ண மாட்டோம்னு சொல்லலாமே. எல்லாமே நாங்கள் ஃபீட் பண்ணுவோம்னு சொல்கிறீங்க, நாய்க்காக குரல் கொடுப்போம்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஏன் ஒரு குழந்தைய கடிச்சு அந்த குழந்தை இல்லாமல் போனால் கூட அதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களே தவிர அந்த குழந்தைக்கு நீங்கள் யாருமே குரல் கொடுக்க மாட்டீங்களே. இது உங்களோட மனிதாபிமானம் கிடையாதுங்களா? எல்லாம் சொல்கிறீங்க அது என்னோட குழந்தை எங்கள் குழந்தைய நாங்கள் கண்டிக்கிறோங்க. என் குழந்தை தப்பு பண்ணிச்சுன்னா தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். உங்கள் குழந்தை உங்களால் கண்டிக்க முடியுமா? அவ்வளோதாங்க, சிம்பிள். இதுக்கான பதில் உங்ககிட்ட எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணமே எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது ஒரு நாய்க்காக குரல் கொடுக்குறாங்க இவ்வளோ பேர் போது, ஒரு குழந்தைக்காக ஒரு ஹியூமனிட்டி பேசிஸில் குரல் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இது வந்து நிறைய வெளியே வராமலே இருக்குது. எனக்காக இல்லை, இங்கே வந்து என்னோட குழந்தைக்காக நான் பேசுகிறேன். இன்னும் நிறைய குழந்தைங்களை எவ்வளோ குழந்தைங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்போம். இதுக்கு பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே தயவு செய்து இதை பார்க்குறீங்கன்னா உங்களோட கன்சர்னை எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை வந்து நம்ம செயல்படுத்தணும். கவர்மெண்ட் கிட்டையும் கார்பரேஷன்ஸ் கிட்டையும் இதை போய் நம்ம கொண்டு போய் சேர்த்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாது. இந்த வீடியோஸ் எவ்வளோ செலிபிரிட்டிக்கு போய் ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல. இதை யார் பார்க்குறீங்களோ, நீங்கள் எவ்வளோ பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு சப்போர்ட் பண்ணி அட்லீஸ்ட் இதுக்காக ஒரு தீர்வை வந்து நம்ம காணணும். ஒரு குழந்தையிலேருந்து நாட் ஒன்லி குழந்தைய மட்டும் நான் சொல்லலை, எவ்வளோ பெரியவங்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. நம்ம நாளுக்கு நாள் இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இப்படி பண்ணுது நாய், அப்படி பண்ணுது நாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலுமே நீங்கள் ஏதாவது
பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்போது நம்ம மேலே நம்ம பாதிக்கப்பட்டவங்க, நம்ம அந்த வலி வந்து நமக்கு தான் தெரியும். அவங்களாம் வந்து பாதிக்கப்படாதவங்க. ஸோ அவங்க வந்து அந்த நாய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசும்போது பாதிக்கப்பட்ட நம்மளுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக குரல் கொடுக்கும்ல. அந்த குரல் கொடுக்கும். அதை ஒரு நம்பிக்கையோடு நம்ம கொண்டு போகணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் வந்து நம்ம ஒற்றுமையாக இருப்போம். அண்ட் வந்து இதை நம்ம கவர்மெண்ட் கிட்டேயும் கார்பரேஷனுக்கு போயிட்டு நம்ம என்ன ஆக்ட் இதில் வந்து நம்ம என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அவங்க பார்த்து நமக்கான ஒரு சொல்யூஷன்ஸும் அவங்க தருவாங்க. தேங்க்யூ.